அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இன்ஃபர்மேஷன வந்து தப்பு தப்பா சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. அதுவும் பேச்சுவார்த்தையோட அவுட்கம், பேச்சுவார்த்தையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னா, சரி ஓகே. அவங்கவங்க புரிஞ்சுக்கிட்டு, இல்ல அவங்கவங்க சார்பா பேசுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுலயே மிஸ்இன்ஃபர்மேஷன் வருதுன்னா, என்னத்த சொல்ல அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அந்த அளவுக்கு குழப்பங்கள், உளப்பல்கள் நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்கா பேச்சுவார்த்தையில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? இன்னுமே நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனோட நேரப்படி மத்தியானம் 12:30 மணிக்கு ஷெட்யூல் ஆயிருக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள்ல இனிஷியலா என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன், துருக்கி, அமெரிக்கா 4 பேர் கலந்து கொண்ட ஒரு பேச்சுவார்த்தையா இருக்கும் அப்படிங்கிற சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அமெரிக்கா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிற செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி, ரஷ்யா, உக்ரைன் 3 நபர்கள் கொண்ட பேச்சுவார்த்தையா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. 2வது ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. பேசாம இது முடியாதுப்பா. பேசலாம் கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது இனிஷியேட் பண்றாரு. விருப்பங்கள் மீடியாக்கள் முன்னாடி தெரிவிக்கிறாரு. ஆனா அவரு இனிஷியேட் எடுக்கிறாரா அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஃபுல்லாவே புரோபகண்டாவா இருக்கு. மக்கள் முன்னாடி ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு. பின்னாடி வேற ஒரு மாஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. கிரெம்ளினும் அதாவது ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாளிகை. அது பேர் கிரெம்ளின். ஸோ அது வந்து அப்படி சொல்றாங்க. மாஸ்கோல இருக்கக்கூடிய அதிபரோட மாளிகை. மென்ஷன் பண்ணும்போது கிரெம்ளின் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிரெம்ளின் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட மாளிகை இருக்கு இல்லையா? அதிபர் மாளிகை. அவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இங்க எப்படி பென்டகான், ஒயிட் ஹவுஸ் அது போல சொல்றாங்க அமெரிக்கால. ஸோ அது வந்து அது போல அதிபரோட மாளிகை கிரெம்ளின் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க ரஷ்யால. ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ரஷ்யா தரப்புல இருந்து ஆமா, இருதரப்புலயும் பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறனால அவங்களும் அதே டோன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பழகியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பழகிக்கணும். நம்ம தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு மாரி பேசிட்டு, பின்னாடி ஒரு மாரி செயல்பட்டாங்கன்னா பரவால்ல. இல்லைன்னா மிக பெரும் சிக்கல் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. பார்ப்போம். என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகலாம். ஏன்னா, இன்னும் இந்த இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனை ஜவ்வு மிட்டாய் மாரி இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கு இருக்கு. இப்போ பக்கத்துல ஆப்கானிஸ்தான் ரெடியா இருக்கு. அடுத்து பலுச்சிஸ்தான் ரெடியா இருக்கு. மிக பெரும் அளவுல பாகிஸ்தான், ஈரானுக்கு வந்து கோபங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா, நோட் யுவர் பாயிண்ட். துருக்கியோட ட்ரோன தான் பாகிஸ்தான் பயன்படுத்துனாங்க. சாகி ட்ரோன்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் ஈரான் பாகிஸ்தானுக்கு ஓடோடி வந்து ட்ரோனை கொடுக்கல. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டை துருக்கி கொடுத்துருக்குறாங்க. நோட் யுவர் பாயிண்ட் யுவர் ஆனர். இது நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிய வரும். இப்ப நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிடலாம். ஏன்னா திரும்பவும் ட்ரோன் தாக்குதல் பேச்சுவார்த்தை இப்போ அசம்பிள் ஆயிருக்காங்க. 3 நாடுகள் பேசிக்கிறாங்க அஃபிஷியலா. இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உழப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. பேச்சுவார்த்தை சுமூகமா போகுதா இல்லை எப்படி, யாருக்கு ஃபேவர் எதுவுமே வரல. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா திரும்பவும் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து தாக்கியிருக்கிறாங்க. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லாம் குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. அந்த கீவை தாக்குதல் பண்ணும்போது உதிரி பாகங்கள் உதிரி போய் வந்து விழுந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நல்ல வேலையா. ஆனா பல இடங்கள்ல வெடிஸ்தங்கள் கேட்டதா லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒடசா பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. பல இடங்கள்லயும் தாக்குதல் குறைவில்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. 2வது மிக முக்கியமான ஹைலைட்னா இன்னொரு F-16 காலி. அதாவது இந்த F-16 பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தாக்கிடுச்சு அப்படிங்கிறத முழு மனசா ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் பாருங்க F-16 வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, F-16 வந்து பாத்தீங்கன்னா பைலட் இருக்கிறார் இல்லையா, சேஃபான பகுதிகளுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறமா எஜெக்ட் ஆகி யாருக்கும் சேதாரம் இல்லாம விழுந்து ஒடிக்காச்சு உடைய வச்சிட்டாரு. F-16 டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போங்கப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. எல்லாம் அப்படித்தானே செய்வாங்க பைலட்னா. அப்புறம் என்ன மக்கள் வாழும் பகுதியில கொண்டு போய் சொருக்குட்டுன்னு ரிஜெக்ட் ஆயிட்டு போயிருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது நார்மலா பைலட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மக்கள் வாழும் பகுதியை தள்ளி கொண்டு போயிட்டு தான் இஜெக்ட் பண்ணுவாங்க. அது காமனா இருக்கக்கூடிய விஷயம். இதை வந்து பிரம்மாண்டப்படுத்தி பேசினா இது என்னது? ஓ இப்பதான் இது போல ட்ரைனிங்கே எடுத்திருக்கிறீங்களா நீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் ஆச்சு. எது எப்படியோ இப்ப அதிகமான F-16 ரக விமானங்கள் வீழ்த்தப்படுது அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விமானம் போயிடுச்சு. ஸோ தாக்குதல் பெருமளவுல உக்ரைனுக்குள்ள நடக்குது. இந்த சமயத்துல பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தங்கள், ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள். பேச்சுவார்த்தை எப்படி நடக்க போகுது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே ரஷ்யா உக்ரைன்ல எப்படி தாக்குதல் பண்ணாங்களோ அதே போல உக்ரைனும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா பகுதிகள், மற்ற பெல்கிராட் பகுதி, இந்த பகுதியில நார்மலா நடக்கக்கூடிய தாக்குதல் தான். ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. ரஷ்ய தரப்பு நியூட்ரலைஸ் பண்ணதா சொல்லப்பட்டு வருது. ஆனா கிரீமியா பகுதிகளில் வெடி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, அம்யூனிஷன் டிப்போ மேல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. லோக்கல் சோர்ஸ் தரப்பு வந்து வீடியோக்கள் வருது. அதை உக்ரைன் தரப்பு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க.
அடுத்தது நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இதுக்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? திரும்பவும் 909 அப்படிங்கிற உடல்கள். வீழ்ந்த உக்ரைனோட உடல்கள் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட குடுத்துருக்காங்க. திரும்பவும் உக்ரைன்னால 3 இலக்க அடைய முடியல. 50 கூட அடைய முடியல. கணிசமான அளவுல, ரொம்ப கம்மியான அளவுல தான் ரஷ்யாவோட இறந்த வீரர்கள குடுத்துட்டு, இவங்க 909 வீரர்கள வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இத திரும்ப திரும்ப மக்கள் மனசுல இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா 909, 909, 909ன்னு பதிவு பண்ண வைக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. தொடர்ந்து பாத்தீங்கன்னா, சமீப காலமா இந்த இறந்த உடல்களோட வீரர்கள குடுத்து வாங்குறாங்க இல்லையா? அது இது லைனா வந்துகிட்டு இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பெலருஸும், ரஷ்யாவும் திரும்பவும் ட்ரில் பண்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. மேல ட்ரில் பண்றாங்க. எல்லாரும் அப்படியே பெலருஸ பாத்துருக்காங்க. பெலருஸ், ஐயையோ! இல்லீங்க. நாங்க எங்களோட சேஃப்டிக்காக நாங்க ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இங்கெல்லாம் பார்க்காதீங்க. நாங்கலாம் போய் யாரையும் அடிக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவுபடுத்திக்கிறாங்க பெலருஸ் தரப்பு வந்து. ஒருவேள பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையும் அப்படிங்கிற பட்சத்துல, எசக்கு புசக்கா உக்ரைன் ஏதாவது பெலருஸ் அடிச்சுட்டாங்கன்னா வம்பா போயிரும் இல்லையா? ஸோ அந்த காரணத்தினால பெலருஸ் இது போல செய்றாங்களா? இல்ல பெலருஸ் எங்கள உக்ரைன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி உக்ரைனுக்குள்ள எட்டி குதிச்சுருவாங்களா? அப்படின்ற கேள்விகள், யோசனைகள், பயங்கள் எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த சமயத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் அல்பேனியாவுக்கு போயிட்டார். பேச்சுவார்த்தையோட முடிவுகள், அட்டாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா எல்லாம் செக்யூர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ஜெலன்ஸ்கி அவர்கள யூரோப்க்கே கூட்டிட்டு வருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இதெல்லாம் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. யூரோப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த மிடில் ஈஸ்டோட பயணத்த முடிச்சுட்டாரு. பேச்சுவார்த்தைக்கு அப்படியே போய் ஏதாவது பண்ணிடலாமான்னு யோசிச்சாரு. பட் ஆனா கேட்ட போட்டு இங்க யாரும் வராதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல தெரியுது. ஸோ அதனால மிடில் ஈஸ்ட் பயணங்கள முடிச்சுக்கிட்டு அவர் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருக்கிறார். ஆனா இந்த மிடில் ஈஸ்ட் பயணங்கள்ல சவுதி அரேபியாவோட செக்யூரிட்டி டீல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. மிலிட்டரி எய்டுக்கான டீல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. அதே போல கத்தார் கூடயும் டீல் போட்டிருக்காரு. கத்தார் கூட முதல்ல எக்கனாமிக்கல் டீல் போட்டாரு. இப்ப திரும்பவும் மிலிட்டரிக்கான டீலும் போட்டிருக்காரு. இதுல தாட் மிசைல் பேட்டரிஸ், MQ-9B எப்பேற்பட்ட ட்ரோன்கள் பார்த்தீங்களா? ட்ரோன்கள், ஸ்கை கார்டியன் ட்ரோன்கள், இது போல பல ட்ரோன்கள் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி பேக்கேஜோட டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. எல்லாமே இந்த காம்பேக்ட் வெஹிக்கிள் எல்லாமே விக்கணும் இல்லையா? ஸோ அதனால எல்லா பக்கத்துலயும் விக்கிறாரு அப்படிங்கிற மாற்று கருத்துல நம்ம கிட்ட யாரும் ஏமாந்து வாங்கிடாதீங்கப்பா நம்ம நாட்டுல. ஏன்னா நம்ம ராணுவம் தெளிவா சொல்லிக்குது. தயவு செஞ்சு இந்த ஆர்மர்ட் பர்சன் கேர் எல்லாம் வாங்கிடாதீங்க. மலையில ஏறவே மாட்டேங்குது அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க குற்றச்சாட்டுகள். ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல கூட பாஸ் ஆகல. வேஸ்ட், நாங்க நடந்து கூட போய்க்குவோம். அந்த பொட்டியை மட்டும் வாங்காதீங்க. அதை தூக்கிட்டு சுமக்க முடியாது. போல அந்த அளவுக்கு மோசம். நம்ம டெரெயினுக்கு செட் ஆகாதுங்க அப்படிங்கிற போல இந்திய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க ராணுவ தரப்பு இருந்து. ஸோ பார்ப்போம். இல்ல பொலிட்டிக்கல் அழுத்தங்கள் காரணனால ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க ஆயுதங்கள்லாம் படு ஜோரான ஆயுதங்கள் வாங்கிக்கலாம். நல்லா வெடி விபத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாசுகள் நல்லா வெடிக்கும். வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேஸ்ட் அப்படிங்கிற போல நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது ஈரானுக்கு ஒரு நல்ல ப்ரொபோசல திருப்பி அமெரிக்க தரப்புல வச்சுக்கிறாங்க. என்னங்க ப்ரொபோசல்? ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறதுக்காகவும் தெளிவா இருக்கிறாங்க. 0%ன்னு வராதீங்க. எங்களுக்கும் அஷ்யூரன்ஸ் கேரண்டி வேணும். ஒரு சில பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்ரிச் பண்ணுவோம். ஆனா அது அணு ஆயுதத்துக்கு தேவைப்படக்கூடிய அளவுல இல்ல அப்படிங்கிறது நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நாங்க பண்றது ஒரு சைடு பண்றோம். ஆனா முழுசும் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள IAEA வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அது மானிட்டர் பண்ணுமா? பண்ணிக்கிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க அணு உலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய இந்த அணு உலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்குது. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, மேம்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணி குடுக்க போறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அப்படிங்கிற போல ஈரான் தரப்பு வந்து கேட்டுக்கிறாங்க. தெளிவான விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு தெளிவில்ல. மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் தெளிவில்ல. அதுவும் நம்மள பொறுத்த வரைக்கும் சுத்தமா அறிவே இல்ல அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அமெரிக்கா சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. புரிஞ்சுக்க மாட்டேன், நான் இன்னும் குழந்தையா தான் இருப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சாங்கன்னா, குழந்தைக்கு சில பல விஷயங்கள்ல சொல்லிக் குடுக்குற மாரி சொல்லிக் குடுத்தா தான் குழந்தைக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா தெரியாது. அப்புறம் நாடுகள்லாம் அப்புறம் அது மாரி சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயி போயிரும். ஸோ பார்ப்போம் அமெரிக்காக்கு எந்த மாரி நிலைமைகள் புரிய வருது அப்படிங்கிறது போல. அப்படியே நம்ம சைடு வந்துடுறோம் அப்படின்னா, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரான ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஏகப்பட்ட இழப்புகள் பாகிஸ்தான் தரப்புன்னு சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்துல பீஸ்ங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசிடலாம். ஆனா காஷ்மீர் விவகாரத்த பேஸ் பண்ணி தான் அந்த பீஸ்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா இவங்க இப்போதைக்கு நம்மகிட்ட பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதி, நம்மளோட காஷ்மீர குடுக்குற மாரியான ஐடியா இவருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள வச்சு பார்க்கும்போது தெரியல. கொஞ்சம் பலத்த கவனிப்புகள் இருந்தா தான் குடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு மிக பெருமளவுல புரொட்டஸ்ட் கிளம்பிட்டு இருக்கு.
ஸோ பலுச்சிஸ்தான் ஆல்ரெடி டிஸ்இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 2வது கொட்டா பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பலுச்சிஸ்தான்ல. ஏன்னா அந்த வழியா தான் ரயில் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இருக்கு. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் முழுமையா பாகிஸ்தானுக்கு இல்ல. அதுல பலுச்சிஸ்தானோட ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முழுமையா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது பாகிஸ்தானுக்கு மேலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இந்த சமயத்துல ஆப்கானிஸ்தான் ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல யாருக்கிட்ட கொண்டு போய் உள்ளோட போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இப்ப அடுத்தது அப்படியே நம்ம சீனா, இந்தியா பிரச்சனையில வரும்போது தைவான் பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மளே அதுல இன்வால்வ் ஆகல. எப்பவுமே இந்த அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தி இருக்கு. ஒரு ரெசல்யூஷன் அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அவங்க நாட்டுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து, இது பிரச்சனை இப்படித்தான், இதோட சொல்யூஷன் இப்படித்தான், நம்ம இப்படித்தான் பார்க்கணும், இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கும்போது ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். நம்மளே அதுல இன்வால்வ் ஆகல. ஆனா திபெத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு பகுதி தான். அதுக்கு மீட்டு குடுக்கணும் இந்தியாவுக்கு அப்படிங்கிற ரெசல்யூஷன்லாம் கொண்டு வந்தாங்க. அது விடுதலை வாங்கி குடுத்தோம்னா, அதுக்கப்புறம் திபெத் இந்தியா கூட இருக்கணுமா, இல்ல தனியா இருக்கணுமான்றத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ தெளிவா இருக்குது. அது நம்மளுதுன்றது போல புரொபகண்டாவ காமிச்சுட்டு, திபெத்துங்கிறது தனி நாடு. அதோட விடுதலைக்கு போராட வைக்கணும். அதேக்கு நம்மள கொண்டு போய் சீனாவோட கோத்தோட போறாங்க. நம்ம உயிரிழந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா திபெத் தனி நாடுன்னு மத்திய பகுதியில கொண்டு வந்து பேஸ வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா, எல்லாத்தையும் இசுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கும். அதுக்கு நம்மளே வந்து உயிர் தியாகம் பண்ணி மீட்டு குடுக்கணும்னு யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறதுல பல அன்ரிசர்வ்டு கருத்துக்கள், சில கோணங்கள் இருந்தது. இதுல பல கோணங்கள் இருக்கு. மொத கோணம், இதுல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப திரும்ப சீனா அந்த திபெத் பகுதியிலேருந்து ரிவர்லாம் வருது இல்லையா? ஸோ அதுக்கு அணை கட்டுறதுக்காக விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இதுக்கு யூரோப்பியன் யூனியன் தரப்பு வந்து கண்டனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ திபெத் பத்தின திரும்பவும் மிக பெரும் பிரச்சனையா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. சீனா நம்மளோட ஜம்மு காஷ்மீர், அருணாச்சல பிரதேசத்தை நம்மளுதுன்னு அங்கீகரிக்காத வரைக்கும், சீனாவோட பகுதிகள் சீனாவோடது அப்படிங்கிறது நம்மளும் அங்கீகரிக்க போறதில்ல. ஸோ இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய தகராறுங்கள்ன்றது இருக்கத்தான் செய்யுது. இந்த சீனாக்கு நம்ம கூட மட்டும் இல்ல, வியட்நாமு, மேல ரஷ்யா, தஜிகிஸ்தான் பல நாடுகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உரண்டு இழுக்கிறதுல வச்சுக்கிறாங்க. இந்த எல்லை தகராறு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீனா இங்க இருக்கக்கூடிய பிராந்தியத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் கூடயும் ஒரே டைம்ல எதிர்த்துக்க போறாங்களா? இல்ல பேசி சுமூகமா பிரச்சனைய முடிச்சுக்க போறாங்களா? என்ன நடக்க போறன்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அப்புறம் கோகுல் குமார் அவர்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்களை இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.